கவின் ரீல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஒரு வேக்கண்ட் லேண்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இதுதான் வந்து ரோடு நீங்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் ஃபார்ம் ஆகலை. அவங்க வந்து இப்போ டிராக்டர் இது மாதிரி வெஹிக்கிளில் போவாங்க. பட் இது வந்து ரோடு வந்து சேங்ஷன் ஆகிடும், உங்களுக்கு போட்டுருவாங்க. வில்பட்டி பஞ்சாயத்தில் வரும் அது. இந்த ரோடு அப்படியே போயிட்டு நான் ட்ரோன் வியூ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த ரோடு அப்படியே போய்ட்டு மெயின் ரோடுக்கு ஜாயின் ஆகிடும். அந்த பக்கம் நிறைய ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து ட்ரோன் வியூவில் காமிக்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த சைட்லலாம் போட்டு இந்த மலைக்கு பின்னாடி ஒரு 500 ஏக்கருக்கு மேலே ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. லேஅவுட் போட்டு சேல் பண்ண போகிறாங்க. அந்த லாஸ்ட்லலாம் பாருங்கள், காட்டேஜ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வில்லா. இது எங்கே அப்படின்னா ஃபேமஸ் ரெசார்ட் ஜிஆர்டி இருக்குல்லைங்களா, அதான் ஜிஆர்டி. அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. அவங்க தான் அங்கே நிறைய இடம் வாங்கி ஜிஆர்டி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வர வழி ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ ட்ரோனில் காமிக்கிறேன். நம்ம இப்போ ட்ரோன் வியூ பார்க்கலாம். ட்ரோன் வியூவில் இந்த சிமெண்ட் ரோடு போட்டிருப்பாங்க. அது ஜிஆர்டி ஹோட்டலுக்கு வரதுக்கான வழி தனியாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே சிமெண்ட் ரோடாகவே பண்ணியிருப்பாங்க அவங்க ஹோட்டல் வரைக்கும் வரதுக்கு. அந்த வழியாக தான் நம்ம லேண்டுக்கு வர வழியும், நம்ம பார்க்குற லேண்டுக்கு வர வழியும் அதே வழி தான். ஜிஆர்டி ஹோட்டல் என்ட்ரன்ஸுக்கு வந்து ரைட்டில் கட் பண்ணி வரும். இது வந்து ஜிஆர்டியோட என்ட்ரன்ஸ். நம்ம வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, ஜிஆர்டியோட என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கேருந்து தான் அந்த லேண்டுக்கு வியூ வந்து இந்த ரூட்டு தான் போகும். இதுதான் அந்த ரோடு, நான் காமிச்ச ரோடு. நல்லா பெருசாக தான் இருக்குது. நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்லா போகலாம். அந்த பக்கம் போயிட்டு அப்படியே போகுது பாருங்கள். அந்த வீடு தான் நம்ம பார்த்த வீடு. இந்த பக்கம் ரோடு பாருங்கள். ரோடு நல்லா தான் இருக்குது. ஜீப்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா வரலாம். நீங்கள் ஜீப்பை வச்சுருந்தீங்கன்னா அழகாக ஏறிடும். மற்ற காருங்க வர்றதுக்கு கஷ்டம். ரோடு ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஜிஆர்டி ஹோட்டல்ஸ் வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கமும் ரோடு பார்த்துடலாம். க்ளீன் பண்ணி ரோடு போட்டுட்டா வெஹிக்கிள் எல்லாமே வரலாம். இது எல்லாமே அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே அவங்களும் ரோடு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்கும்போது வந்து இந்த ரோடு அவங்க வந்து அவங்களும் ஃபார்ம் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க.
இதே நீங்கள் வந்து வாங்கிட்டு ஒரு பில்டர் நீங்கள் வாங்குறீங்க, ப்ரொமோட்டர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்களே கொஞ்சம் ரோடு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிவிட்டு, இப்போதைக்கு இந்த மண் ரோடாக இருக்குது, சிமெண்ட் ரோடு மாதிரியோ இல்லை ஹாலோ பிளாக் போட்டோ நீங்கள் இது பேப்பர் பிளாக் போட்டோ நீங்கள் வந்து பேப்பர் பிளாக் ரோடோ நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகலாம் நீங்கள். ஓகேங்களா? அது வந்து ஜிஆர்டி, அந்த பில்டிங் ஜிஆர்டி பில்டிங் பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெரிய வில்லா கட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டு தான் இந்த லேண்டை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். நான் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன். ஃப்ரண்ட்டேஜ் மட்டுமே 135 அடி ஃப்ரண்டேஜ், 45 சென்ட்டு. ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 19,620 ஸ்கொயர் ஃபீட். டோட்டலாக நம்ம சென்னையில் கால்குலேட் பண்ணால் 8 கிரவுண்டு வரும். 8 கிரவுண்டு பட்டா லேண்டு, 8 கிரவுண்டு பட்டா லேண்டு. நல்ல ஃப்ரண்டேஜ், 135 அடி ஃப்ரண்டேஜ். பக்கத்தில் எல்லாமே நிறைய விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய வீடுகள் எல்லாமே இருக்குது. நிறைய ஆக்டர்ஸு அவங்களோட வீடு அங்கே இருக்குது. பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களோட நிறைய கெஸ்ட் ஹவுஸும் இங்கே இருக்குது நியர்பை. அது மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் ரொம்ப டீசெண்டான ஒரு ஏரியா, ரொம்ப நல்லாவும் இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்க மாட்டுறாங்க, விரும்பல சிட்டிக்கு அவுட்டரில் பார்க்க. இப்போ கொடைக்கானலேருந்து அவுட்டரில், இதெல்லாம் அவுட்டர் வரும் உங்களுக்கு. கொடைக்கானலேருந்து அவுட் சைடில் தான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கே தான் இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கும், அந்த வெஹிக்கிள் விடுறதுக்கு வழியெலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் பாருங்கள், இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு பங்களா மாதிரி கட்டியிருக்காரு. அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம பார்க்க ஒரு லேண்ட் இது வரைக்கும் வரும். அங்கேருந்து காமிச்சு இது வரைக்கும் முடியும். உள்ளே போய் பார்க்கலாம். இதுலேருந்து அந்த லாஸ்ட்டு மேடு இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் வரும். கிட்டத்தட்ட இந்த சைடு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரண்டேஜ் வரும். 100 அடிக்கு இந்த பக்கமும் ஃப்ரண்டேஜ் வரும். 100க்கு 100. நான் டைமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன், பார்க்கலாம். இது ஒரு பழம், இது ஒரு பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன் நான். யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட்டு பேரிச்சியோ ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. இந்த மரம் 2 மரம் இந்த லேண்டில் இருக்குதுங்க பாருங்கள். இது இன்னும் இப்போ தான் காய். இது பழமாச்சும் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் நம்ம பார்க்குற அந்த லேண்ட்லேயே இருக்காது. பேரிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிறாங்க பேர். உள்ளே போகலாம். இப்போதைக்கு இது வேக்கண்டாக இருந்தால் செடி மாதிரி முளைஞ்சிரும் அப்படின்றதால பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட விவசாயம் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த நூக்கல், முள்ளங்கி இது மாதிரி கிழங்குகள்லாம் வந்து போட்டு பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. மாடுலாம் கட்டிட்டு யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், நம்ம வந்து கீழே பார்த்தோம், மேலே எப்படி ஸ்டேஜ் மாதிரி இருக்குங்க. இது வந்து ஸ்டேஜாக போகுது. இது ஒரு ஸ்டேஜ், அது ஒரு ஸ்டேஜ், மொத்தம் 4 ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இது மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்குது. அப்போ கட்டினீங்கன்னா 4 ஸ்டேஜ்லையும் வில்லாவாக கட்டி வைக்கலாம். காட்டேஜ் கட்டுறதுக்கு சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை நான் ஒரு சின்னதாக ஒரு பங்களா போடணும் அப்படின்னாலும் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு ரோடு மட்டும்தான். ரோடு இன்னும் மற்ற இடம் மாதிரி ஃபார்ம் ஆகலை. நல்லா நீங்களும் இப்போ ஜேசிபி வச்சு அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. ட்ரோன்லேயே நான் காமிச்சிருப்பேன், அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு. அதுமாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வழி எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பில்டிங் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தண்ணி ரொம்ப நல்லாயிருக்குங்க. சின்ன ஊற்றும் வந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. நல்லா போர் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கேருந்து அந்த வீடு எண்டு வரைக்குமே இருக்குது. மேலே ஒரு மேடு, பெரிய மேடு, அது வரைக்குமே லேண்ட் இருக்குது. 43 சென்ட்டு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கொடைக்கானலில் யாராவது இடம் வாங்கணும்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இங்கே நான் செக் பண்ண வரைக்கும் சில இடத்துல இருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் சென்ட்டு போகுது. 8, 9 அது மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு. பட் இவர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 lakh per சென்ட்டு. டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரு சென்ட்டோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5 லட்ச ரூபா. கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா மினிமம் 3 லட்ச ரூபா கம்மியாகவே கொடுக்குறாரு. மார்க்கெட் ரேட்டோட 3 லட்ச ரூபா கம்மியாக கொடுக்குறாரு அவர். 5 லட்ச ரூபா சென்ட்டு சொல்லியிருக்காரு. நம்ம ஸ்கொயர் ஃபீட்டில் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. அதில் நெகோசியேஷன் வந்து பண்ணுறாங்க ஸ்லைட்லி. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு தான் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். வீடியோட ரொம்ப மூச்சு வாங்குது, ஏறி வந்தது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்கள் போகிற மெசேஜ் மட்டும் உங்களுக்கு ரீச் ஆகும். இல்லை உடனுக்குடனே அப்டேட் எனக்கு வேணும் அப்படின்னா எங்களோட இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ எங்கே இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஏற்காடு மலைப்பிரதேசங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தொடர்ந்து என்னோட சேனலில் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.